ஒரு பனியால் மூடப்பட்ட கிறிஸ்மஸ் ஈவ் இரவில் சாண்டா கிளாஸ் தனது மிகப்பெரிய இரவிற்கு தயாராகிக் கொண்டிருந்தார். அப்போது திடீரென அவரது சறுக்கு வண்டியின் கீழிருந்து ஒரு சிறிய மியாவ் என்ற சத்தம் கேட்டது. அங்கிருந்து பச்சை ஒளி வீசும் கண்களும் கழுத்தில் சிவப்பு ரிப்பனும் அணிந்த ஒரு சிறிய வெள்ளை பூனை துள்ளி வெளியே வந்தது. என் பெயர் ஸ்னோபெல் என்று அந்த பூனை பெருமையுடன் சொன்னது. நானும் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். கிறிஸ்மஸ் ஈவ் அன்று ஒவ்வொரு உதவியும் முக்கியம்தான் என்றார். அன்புடன் ஸ்னோபெல்லை தூக்கி சறுக்கு வண்டியில் வைத்தார். உலகம் முழுவதும் அவர்கள் பறந்து சென்றபோது ஸ்னோபெல் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை கவனித்தாள். பரிசு பைகளில் ஒன்று கிழிந்து பரிசுகள் மேகங்களுக்கு நடுவே கீழே விழத் தொடங்கின. துரிதமான கால்களும் கூர்மையான கண்களும் கொண்ட ஸ்னோபெல் பாய்ந்து சென்ற பரிசுகளை துரத்தினாள். ரிப்பன்களை பற்களால் பிடித்து பெட்டிகளை மீண்டும் பைகளுக்குள் தள்ளி வைத்தாள். பின்னர் ரெயின்டியர்கள் சோர்வடைந்தபோது ஸ்னோபெல் அவர்கள் அருகே சுருண்டு படுத்து மெதுவாக புர் என்ற சத்தம் எழுப்பினாள். அந்த இனிய ஒலி குழுவுக்கு புதிய சக்தியை அளித்தது. சறுக்கு வண்டி முன்பை விட வேகமாக பறந்தது. காலை நேரம் வந்தபோது அனைத்து பரிசுகளும் வழங்கப்பட்டிருந்தன. சாண்டா கீழே மண்டியிட்டு ஸ்னோபெல்லின் ரிப்பனில் ஒரு சிறிய தங்க மணி கட்டினார். வடதுருவத்தின் மிக துணிச்சலான, கனிவான, இனிமையான புர் சத்தம் கொண்ட பூனைக்கு என்று அவர் சொன்னார். அந்த இரவிலிருந்து ஒவ்வொரு கிறிஸ்மஸ் ஈவ் அன்று குழந்தைகள் சறுக்கு வண்டி மணியோசையுடன் கலந்து வரும் ஒரு மெல்லிய மியாவ் சத்தத்தை கேட்டால் ஸ்னோபெல் சாண்டாவுடன் ஆகாயத்தில் பறந்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிறாள் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள்.